மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்கி, திருப்பூர் வடக்கு தொகுதியிலே காளிபாளையம் ஊராட்சி பகுதியிலே கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள். ஆகவே காளிபாளையம் ஊராட்சியிலே கால்நடைகள் அருகில் உள்ள கணக்கம்பாளையம், பொங்குபாளையம், பெருமளூர் ஊராட்சி பகுதியிலே கால்நடைகள் அதிகமாக உள்ளது. அந்த பெருமளூர் ஊராட்சியிலே கால்நடை மருந்தகம் உள்ளது. ஆகவே காளிபாளையம் ஊராட்சி பகுதியிலே கால்நடைகள் இருப்பதால் அந்த ஊராட்சி பகுதியிலே பொதுமக்கள் நலன் கருதி அந்த ஊராட்சி பகுதியிலே கால்நடை கிளை நிலையமாவது அமைப்பதற்கு அமைச்சர் ஆவண செய்வாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக கால்நடை நிலையங்கள் ஏற்படுத்த அப்பகுதியுள்ள கால்நடைகளுடைய எண்ணிக்கை, ஏற்கனவே செயல்பட்டு வரும் கால்நடை நிலையங்களுக்குள் இடைப்பட்ட தூரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் வரையறுக்கப்பட்ட. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.